மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற நாளாக இந்நாள் அமைகின்றது. தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற நாம் சென்ற சில வாரங்களாக திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள் வெளிப்பதி வளர் அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை சிந்தித்து வருகின்றோம். திருநிலை தனிவெளி என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சிவவெளி என்ற ஒன்றை எப்படி ஏன் விளக்குகின்றார் என்பதை பற்றியும் சிந்திக்க இருக்கின்றோம். இதனைத் தொடர்ந்துதான் எல்லாமே அருள்வெளி பதி என்பதாக எப்படி அமைகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று, இந்த வெளி என்பதை பற்றிய தொடக்கம், அதே சமயத்தில் வெளி என்பதை பற்றிய ஒரு முழுமையான விளக்கம், இந்த ரெண்டுமே இந்த அகவலில் தொடங்குகிறது என்பதை நீங்கள் அடிப்படையாக கொள்ள வேண்டும். அதிலே திருநிலை தனிவெளி என்று ஏன் சொன்னார், அதுதான் நாம் இதுவரைக்கும் தொடர்ந்து சிந்தித்து வருவது. திரு என்றால் ஏன்னா நாம் திருமூலர் வந்த பிறகு இன்னும் காரைக்கால் அம்மையாரும் தொடங்கி வைக்கிறார் அற்புத திரு அந்தாதி. அந்த திரு என்ற அந்த வார்த்தையை கடவுள் அனுபவத்தோடு சேர்த்து தொடங்கி வைத்தவர்கள் காரைக்கால் அம்மையாரும் திருமூலர். அதற்கு பிறகு திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிது ஆம் என்பதாக நமக்கு திருஞான சம்பந்தர் பரம்பரையிலே நம்முடைய தேவார ஆசிரியர்கள் மூலமாகவும் அது நமக்கு கிடைக்கிறது. இந்த திருநெறி என்பதாக நாம் அது அருநெறி பெருநெறி நமக்கு திருநெறிய, அதாவது அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கையலர் மேய அப்படிங்கிற அந்த பாடலிலேயும் நெறி பற்றிய அந்த அடையாளத்தோடு சிலவற்றை திருஞான சம்பந்தர் விளக்குகிறார். அது என்ன அடிப்படை என்று கேட்டால், அந்த திரு என்ற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வள்ளல் பெருமான் தமிழ் என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறார். இட்டு ஆ இம் இ ஈழு என்பதாகவெல்லாம் பிரித்து எழுதியிருக்கிறார். தகாரம் என்ற சொல்ல நீங்க ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதை புரிஞ்சுக்கணும். தகாரம் என்ற சொல் எதுவும் நம்ம தமிழில் மட்டும் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்க வேணாம். தகாரம் என்ற சொல்லை இந்த உபநிடதங்களிலேயும் அதை விரிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், தட 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 தடன்னு அதை அந்த ஓசை குறிப்போடும் அதை எழுதியிருக்கிறார்கள். ஓங்காரத்தை விளக்கி, தகரம் என்கிற சொல்லை விளக்கி, அதுக்கப்புறம் தகர ஆலயம் என்பதை விளக்கி, இது எல்லா செய்திகளுடைய ஆராய்ச்சியை நீங்க உபனிஷத்திலேயே பார்க்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறிப்பா சாந்தோக்கிய உபநிடதம் அப்புறம் மற்ற சில உபநிடதங்களிலேயும் இது பற்றிய பதிவு கண்டிப்பாக இருக்கிறது. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த தகாரங்கிற சொல் ஒரு ஒரு அடிப்படையில ஏதாவது ஒரு குறியீடாக முதல்ல உங்களுக்கு வேத காலத்திலேயே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு செய்தி, முதல் செய்தி. அதுக்கப்புறம் நம்ம திருஞான சம்பந்தர் விரிவாக விளக்கும் போது இது திருநெறிய தமிழ் என்று அதை சொல்லுகிறார். காரைக்கால் அம்மையார் அற்புத திரு அந்தாதிங்கிறத சொல்லாம அது சொன்னது மட்டும் இல்லாம, திருமூலர் சொன்னது இல்லாம, நமக்கு நெறி என்பதோடு அமைத்து இதை ஒரு நெறியாகவே நமக்கு
திருஞான சம்பந்தர் அடையாளப்படுத்துகிறார். அதுக்கு அடிப்படை விளக்கம் தமிழுக்குள்ள எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இத்து தகரம் அப்படிங்கிற சொல் 7வது எழுத்து. அது மெய்யெழுத்தா இருந்தாலும் சரி, உயிர் மெய்யெழுத்தா இருந்தாலும் சரி, க ங ச ஞ ட ந 6 எழுத்து. இந்த 7வது எழுத்து தகரம். இந்த பேராசிரியர் ரத்ன சிவாஜி தான் அதுக்குள்ள வந்தவர். அதுக்கு முன்னாடி யாரும் அந்த தகரத்துக்குள்ள போகல. அதுல அவர் என்ன மாதிரி விளக்கம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை 6 ஆதாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 6 ஆதாரத்தை கடந்த 7வது விஷயம், அதுதான் தகரத்தினுடைய அடையாளம் அப்படின்றத அவர் தெளிவா அவருடைய நூல்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அதை பார்க்கலாம். ஆனா அதை விளக்க வரும்போது நிறைய பேருக்கு தடுமாற்றம் உண்டு. எதை விளக்க வரும்போது, இந்த 7வதுங்கிறத விளக்க வரும்போது எல்லாருக்கும் தடுமாற்றம் உண்டு. என்ன தடுமாற்றம் உண்டுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 ஆதாரத்தை கடந்து பிரம்மரந்திரம் தலையில இருக்கிற 1000 இதழ் தாமரை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எல்லாரும் போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 12 விரற்கடை தலைக்கு மேல ஒரு 12 விரல் வச்சு அடுக்குனா எவ்வளோ இடம் இருக்குமோ அது ஒரு ஆகாயம். இதுதான் நமக்கு தலைக்கு மேல இங்க ஒரு 6 12 விரற்கடைம்பாங்க. 12 விரல் இடையில எவ்வளோ இருக்கோ அந்த இடைவெளி அகலம் வந்து உயரம்தான் நமக்கு இருக்கிற ஒரு வியாபகம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அங்க அந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும். அப்பதான் உங்களுக்கு 1000 மண்டபத்து அபிஷேகம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. 1000 மண்டபத்து அபிஷேகம்னா 1000 இதழ் தாமரை என்கிற அந்த தலையில இந்த பிரம்மரந்திரம் அல்லது சிரத்தினுடைய அந்த மூலப்பகுதியில் இருக்கிற தாமரை விரிந்து அதுல இருக்கிற பால் பொழிகிறது அப்படிங்கிறது தான் அந்த 1000 மண்டபத்துல நடராஜருக்கு வைக்கிற அபிஷேகம். இது வரைக்கும் அதை கொண்டு வருவாங்க. இப்ப எனக்கு ஒன்றும் அதுல பிரச்சனை இல்லை. நீங்க எப்பவுமே ஒரு எண்ணெய் விட்டுருங்க. நீங்க பொதுவா சொற்பொழிவு கேட்டாலும் சரி, படித்தாலும் சரி, ஒரு விளக்கம் சொல்லும் போது அந்த சமயத்துல விளக்கிட்டு போற மாதிரி இல்லாம இன்னொன்னோட அது கிளாஷ் ஆகாம இன்னொரு விளக்கம் வரும்போது அதுல சிக்கல் வராம அதை நீங்க தெளிவுபடுத்தணும். அப்ப இன்னொன்னுக்கும் அதுல பதில் சொல்லணும். நீங்க சொல்லும் போதே இந்த 1000 இதழ் தாமரை அப்படின்னு சொல்றது 7வது இடம் சொல்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உடம்பு சார்ந்த விஷயம் அப்படின்னு நீங்க முதல்ல முடிவு பண்ணணும். உடம்பு சார்ந்த விஷயம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 ஆதாரங்கிறது உடம்பு சார்ந்த விஷயம். இந்த ஆதாரம் இல்லாத ஒரு விஷயமா 7வது விஷயமா இருக்கிற அது இந்த உடம்புக்குள்ளேயே இந்த அதாவது உடம்புக்குள்ள சார்ந்து போய் உடம்ப சாராத ஒரு அனுபவமா கிடைக்கிற விஷயம். அப்படி நீங்க அதுக்குள்ள ஒரு விஷயத்துக்கு வரலாம். ஆனா இந்த தகர ஆலயம்னு அவங்க சொல்றாங்கல்ல, வேதத்திலேயோ நமது திருஞான சம்பந்தரோ அல்லது தகர மர்த்தனம் கூட சொல்லுவார். யாரு? பாம்பன் சாமி. எல்லாருமே அதை பத்தி பேசிருக்கிறாங்க. அது அது கிடையாது. எது கிடையாது? இந்த 6 ஆதாரத்தை கடந்து இந்த 1000 இதழ் தாமரைக்கு உரிய விஷயம் அது கிடையாது. இந்த உடம்பை இருக்க வைக்கிறதுன்னு இப்ப நீங்க அந்த 1000 இதழ் தாமரை விரிஞ்சி பால் பொங்கி உடம்பு நிலையா இருக்கும், உயிர் அதுக்குள்ள இருக்கும். இதுதான் தவம். பெரிய திருமூலர் அதுக்குள்ள இருந்தவர் தான். அதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு அழியாம வச்சுட்டு உயிர் எங்க ஒன்னாலும் போகலாம். கூடு விட்டு கூறு பாயிற வரைக்கும் அதுக்குள்ள பெரிய அனுபவம்லாம் கிடைக்கும். இந்த உடம்பு அழியாம இருக்கிறது பெரிய விஷயமா? அதாவது ஒரு சின்ன குறிப்பு, உடம்பு அழியாம இருக்கிறது மரணமில்லா பெருவாழ்வுன்னு சும்மா பதில் சொல்லக்கூடாது. உடம்பு கல்லு மாதிரி அழியாம இருக்கா அல்லது மரம் மாதிரி அழியாம இருக்குதா? இப்ப நம்ம உடம்புலாம் உங்களுக்கு தெரியும், இது அழுகிடும். மரம் கல்லுலாம் அழுகாது. இப்ப இயற்கையில ஒரு விஷயம் உண்டு. இந்த நாம பிறக்கிற நல்ல பிறப்பு வகை எதுல இருந்து? புல்லாய், மரமாய், பல்விருகமாய், இதெல்லாம் படைக்கணும். இதுல
ஏதாவது ஒரு பிறப்பு, ஒரே ஒரு பிறப்பு மட்டும்தான் இதுல வந்து நமக்கு நல்ல பிறப்பு. மரம் அது மட்டும்தான் முத்துனா வைரமா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அதுதான் உடம்பு வந்து உலகத்துக்கு பயன்படுற உடம்பு அது மட்டும்தான். மிருகத்தை சாப்பிடலாம், அல்ல சாப்பிடலன்னா அழிஞ்சிடும் இதெல்லாம். ஆனா மரம் மட்டும் உங்களுக்கு லேசில் அழியறது இல்லை. நீங்க அது வந்து அதுக்குள்ள ஒரு பயன்பாடு தெளிவா கடவுள் வச்சிருக்கிறான். திருவள்ளுவர் அதனாலதான் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர்னு அது கேவலமா பயன்படுத்தல. அவரு மரம் மாதிரி இருந்தினாயா பிரயோஜனம் அப்படிங்கிறாரு. அவர் இருக்கிறதுக்காக தான் அதை உதாரணம் காட்டுறாரு. அவரு அதை கேவலமாலாம் இருக்கிறதுல அது பெஸ்ட் குவாலிட்டி. இப்போ வைரம் பாய்ஞ்ச உடம்பு மாதிரி சொல்றோம்ல, அப்ப அது இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் அதை உதாரணம். இல்லாததை உதாரணம் காட்டல, அவர் அழியறத காட்டல, இருக்கிறத வச்சுதாங்க. அதனாலதான் அது ஒரு சிறப்பான உதாரணம். அது ஆனா அதுக்குள்ள ஒரு மக்கள் பண்பு இருந்தாதான் நீ வாழறன்னு அர்த்தம். மரம் வாழுதுன்னு அர்த்தம். உயிர் இல்லைனாலும் மரம் வாழுது அப்படிங்கறது அந்த உதாரணத்துல ரொம்ப நுட்பமா திருவள்ளுவர் அதை கையில் எடுக்கிறார். இப்போ இந்த உடம்பு அதுக்குள்ள கிடைக்கிற ஒரு நல்ல பொருள் கிடைச்சி அதை வாழ வைக்குது அப்படின்னாலும் அது என்ன பிரயோஜனம் அப்படிங்கறதுதான் இப்ப இந்த ஆயிரங்கால் தாமரை விரியறதுல இப்ப நீங்க தெரியும், தில்லையில் ஆயிரங்கால் மண்டபத்தை மூடிதான் வச்சுக்கணும். அது இருந்து என்ன பிரயோஜனம்? எவ்வாறு வருஷத்துல மார்கழி மாதம் டான்ஸ் ஆடுறாங்கிற பேர்ல திறந்து விடுவாங்க, நம்ம உள்ள போய் பார்க்கலாம். மற்றபடி இப்ப நீங்க எளிமையாலாம் உள்ள போய் எப்ப போனாலும் பார்க்கலாம் முடியாது. அது மாதிரி அந்த நிலையான பிறவி பெற்ற உடம்பு காட்டுல எங்கன்னா கிடக்கும், இல்ல மலையில கிடக்கும், இல்ல எங்கேயாவது இருக்கும். அது என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அவர் இருக்கிறாரு, அதனால என்ன பெரிய விஷயம்? இப்ப நீங்க இது கூட நீங்க கடவுளை அனுபவிக்கிறதுல இதெல்லாம் ஒரு முக்கிய முறை இருந்து. இப்போ கடவுள் அனுபவிக்கிறங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அவங்கள வச்சு நாம எப்படி அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற செயல்பாடு. அதை நான் போக சொல்றேன். இப்போ அடிப்படை மட்டும் இன்னைக்கு மாறாம பார்ப்போம். அந்த ஆயிரங்கால் மண்டபத்து அனுபவம் அப்படின்னு சொன்னா உடம்பு நிலையா இருக்கு. இது மரம் மாதிரி அழியாம இருக்கு. அப்படி வச்சுங்களேன், ஒன்னும் குறை ஒண்ணும் இல்லை உங்களுக்கு. இந்த மரம் மாதிரி அழியாம இருக்கிற இந்த உடம்புனால என்ன பிரயோஜனம்? உங்களை எடுத்து எதுவும் கட்டடம் கட்ட போறது இல்லை, மரத்தை தான் கட்டுவோம். அது ஒன்றும் ரயில்வே பிளாட்ஃபாரம் வரைக்கும் அது பயன்படுது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பதான் என்ன கேள்வி வருது அப்படின்னா, இது வந்து 7வது இடங்கிறது இது இல்லை, சகர ஆலயங்கிறது அது கிடையாது. அதுக்கு அடுத்த கேள்விதான் வந்தது. என்ன வந்தது? ஆன்மாதான் கடவுளுக்கு நம்ம இடமா வச்சுக்கணும். எது? ஆன்மாதான் கடவுளுக்கு இடம். இப்ப நடராஜர் அது சபைன்னு உங்களுக்கு தெரியும். அசபை அப்படிங்கிறது தான் சபை இல்லாத ஒரு இடம். சபை நடராஜர் பெருமான் ஆடுற இடம். சபை இல்ல அப்படின்னா அது பேர் அசபை அல்லது அஜபான்னு பேர். அசபா நடனம் எது? சபை நடனம் நடராஜ பெருமான். அஜபா நடனம் அப்படின்னா யாருக்கு உரியதுன்னு கேட்டீங்கன்னா தியாகராஜருக்கு உரியது. பக்கத்துல நம்ம தியாகராஜர் இருக்கிறாருல்ல, அவருக்கு உரியதுதான் அஜபா நடனம். இந்த அஜபா நடனமும் 7 முறை ஆட்டுவாங்க. நீங்க திருவொற்றியூர் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 7 நாள் 7 முறை இதெல்லாம் வரும் அதுக்குள்ள கணக்கு. அதுவும் 6 கடந்ததுதான். அதுல என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா, சபை என்கிற ஒரு மனக்கட்டை இல்லாம, மனக்கட்டைன்னா ஒரு ஆதாரம் இல்லாமல் அதுலயே இருக்கிற ஒரு விஷயமா கடவுள் எடுத்துக்கிறான். அதுக்கு பேர் ஆன்மாவை இடமாக கொண்டு ஆடுதல்னு பேர். ஆன்மா உடம்புல இருக்குதுங்கிறது வேற, ஆன்மாவை உடம்பா கடவுள் வச்சுக்கிறாங்கிறது வேற. அப்படிதான் அஜபா நடனம், அதுதான் தியாகராஜர் நடனம். நான் வேற வேற மாதிரி அதை சொல்லியிருப்பேன். இப்ப இந்த மெத்தட்லயும் நீங்க அதை புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கும் 7 ஊர் தலம் தான். எதுக்கு? இந்த அஜபா நடனமும் 7 ஊர் தலம் தான். அதுக்கு சப்த விடங்க ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூர், திருவையாறு இங்கெல்லாம் போனீங்கன்னா சப்த விடங்க ஸ்தானம் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நந்தி தேவரை உற்சவமூர்த்தி ஆக்கி அவர் 6 ஊருக்கு போயிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்றது அப்படிங்கறதுதான் அந்த 7 ஊர் தல வழிபாடு. சப்த விடங்கஸ்தான். நந்தினா யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ஆன்மாதான் நந்தி. ஆன்மாவை 6 ஆதாரம் கடந்து 7வது இடத்துல வைக்கிறது. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருக்கிறது ஆதாரத்துல இருந்து ஆதாரம் கடக்கிறது உடம்புல, அது ஆயிரங்கால் மண்டபம். தியாகராஜருங்கிறது
நடுநாடி, அதாவது வந்து இடகலையும் கிடையாது, பிங்கலையும் கிடையாது, அதுவே நிராதாரம். எது? ஆன்மாவே நிராதாரம். அதுக்குள்ளேயே இறைவன் ஆடுறது அப்படின்னு அது இன்னும் நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல. இதுதான் யாரு? தியாகராஜர் அனுபவம். சரி, இது ரெண்டும் பேசிட்டோம். இந்த தகரங்கிறது அதுதானா அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இப்ப இவ்வளவு தெளிவா நான் சொல்றேன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பாம்பன் சாமிகள் எழுதின தகராலய ரகசியம் நூல் தான் காரணம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர், சில பேர் முக்தி நிச்சயத்துல வருது, சில நூல்கள்ல வருது, வள்ளலாரெல்லாம் பயன்படுத்துறாங்க. அவர் தான் சிதம்பர ரகசியத்தை பத்தி பேசுறாரு, அவர் தகரத்தை பத்தியும் பேசியிருக்காரு. இந்த தகர ஆலய ரகசியங்கிறத விரிவா படிச்சதுனால இவ்வளவு தெளிவா நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். ஆனா எல்லாரும் பேசுனதுதான். ஏன்னா அது சம்பந்தமான உபநிஷதம் தொடங்கி வள்ளல் பெருமான் பாம்பனார் வரைக்குமான எல்லா செய்தியும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு அதை சொல்றேன். இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு குறிப்பா ஒண்ணு கொடுத்துறேனே, மலர் மீசை ஏகினான்னு திருவள்ளுவர் சொல்ற விஷயமும் இதுதான். நமக்கு வேணா அது பின்னாடி எழுதுறவங்களுக்கு புரியாம என்ன, புண்டரீகபுரம் பண்டரி பாயின்றாங்கல்ல, பண்டரிகபுரம் பண்டரி நாதன்றாங்கல்ல, அதுவும் இதான். எது? தகராலயம் தான். இந்த பண்டரிபுரம், புண்டரீகபுரம், இந்த எல்லாமே அப்படின்னா என்னன்னா தாமரைன்னு அர்த்தம். இந்த பண்டரி அதுதான் புண்டரீகம், அதுதான் கொஞ்சம் கமலாலயம், இந்த மாதிரி பேர்ல எல்லாம் இது வரும். இப்ப இதை ஏன் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, இந்த மத்த விஷயங்களோட நெருடல் இல்லாம நீங்க ஒரு கருத்தை தெளிவுபடுத்தினாதான் அந்த திருங்கிறத புரிஞ்சிக்க முடியும். புரியுதா? இந்த இருக்கிறது அப்படிங்கிறதோட விஷயம்தான் அது. அது எதெல்லாம் கடந்து வர்றது அப்படிங்கறது நீங்க அதுக்குள்ள தெளிவாகணும். இந்த கடந்து வர்ற விஷயத்துலதான் இது முக்கியமானது. எது? இப்ப சொல்றேன்ல, தகரம் என்கிற சொல்லால் சொல்லப்படுகிற அனுபவத்திற்கு உரிய இடம் எது? அது உடம்பும் இல்ல, உயிரும் இல்ல, உயிரும் கடவுளும் இருப்பதற்கான இடம். அததான் வந்து எந்த மாதிரி இடமா அடையாளம் காட்டுறாங்க அப்படின்னா, உலகத்துல பிறந்திருக்கிற யாரையும் பார்த்து நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் யாருன்னு அவன் உடம்ப தொட்டு சொல்ற இடம் எதுவோ அது. நான் இன்னும் உலகத்துல எல்லாரும் தலையில அட்டி சொல்றது இல்ல, கையில அட்டி சொல்றது இல்ல, நான் எல்லாரும் இந்த நேர நடுவுல இதயத்துக்கும் நுரையீரலுக்கு நடுவுல வச்சுதான் சொல்றாங்க. இது பிறப்புல இருந்தே இருக்கிற ஒரு விஷயமா தான் தெரியுது. இதுல மொழியோ அல்லது மற்ற விஷயங்களோ இதுக்குள்ள இல்லை. இப்ப நாம எங்க தொட்டு சொல்றோமோ அந்த இடம்தான் ஒரு தாமரை வடிவத்துல உள்ள ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத அல்லது ஒரு கேப்பா கண்ணுக்கு தெரியாத, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு இடைவெளியா கண்ணுக்கு நீங்க அதை பார்க்க முடியாது. ஆனா அப்படி ஒரு தாமரை வடிவில் இருக்கிற அந்த இடம் தான் இந்த உடம்புல வாழற ஆன்மாவுக்கு உரிய பெர்மனன்ட் இடம், நிரந்தரமான இடம். நிரந்தரம்னா என்னன்னு தெரியல? நிரந்தரம்னா என்ன? அந்தரம்னா தொங்குறது. தொங்குற மாதிரி தெரியும், ஆனா அது தொங்குறது இல்லை, இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் நிரந்தரம். நிர் அந்தரம் நிரந்தரம். அந்தரம் நிரந்தரம், நிர் அந்தரம். விகல்பம் நிர்விகல்பம் அப்படிம்பாங்க. விகல்பம்னா வேறுபாடு, நிர்விகல்பம்னா வேறுபாடு இல்லாத. அந்த மாதிரி அந்தரம்னா தொங்குறது, ஆதாரம் இல்லாதது. அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னா நிர் அந்தரம், அதான் நிரந்தரம். ஆனா இந்த உடம்புல இப்ப நீங்க கேவலம், அதாவது சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம் இப்ப ஆன்மா இருக்கிறத சொல்லுவாங்க. உடம்புல நாம் இருக்கிறோம் அப்படின்னு நல்லா தெரியுது சார், ஆன்மா ஒன்று இருக்குதுன்னு முடிவு பண்ணவங்களுக்கு இது விஷயம். என்ன அப்படின்னா, இப்ப சொற்பொழிவு கேட்கும்போது, நடக்கும்போது, படிக்கும்போது, சாப்பிடும்போது, தூங்காம இருக்கிற இந்த நிலவரத்துல ஜாக்கிரதை அல்லது சாக்கிரம் நனவு நிலையில இருக்கிற இந்த சமயத்துல நம்ம நெத்தி போட்டுல இருந்து ஆன்மா வேலை செய்யுது. தூங்குறப்ப கண்டத்துக்கு போயிடுது, கனவுல கண்டத்துக்கு போயிடுது, தூங்குறப்ப இதயத்துக்கு போயிடுது, நல்லா தூங்கினா மூலாதாரத்துக்கு போயிடுதுன்னு சொல்லுவோம்.
இது இந்த 6 இந்த 5 இடமும் வேலை உடம்புல இருந்துகிட்டு வேலை பார்க்கிற சமயத்துல இருக்கிற இடம். நீங்க யாராவது இந்த 6 ஆதாரம் சொல்றாங்கல்ல, அவங்கள பார்த்து இந்த மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், சுவாகதம், அநாகதம், சுருத்தி, ஆக்னின்னு சொல்றீங்களே சார், 6 ஆதாரம். இந்த கேவலம் இந்த சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதன் அவர் 5 சொல்றீங்களே, 6 ஆதாரத்துக்கு இருக்கு செட் ஆகலையேன்னு யாராவது கேட்டிருப்பீங்களா? ஆதாரம் என்னமோ 6, அவஸ்தை என்னமோ 5. இந்த சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதன் இதுக்கு பேர் அவஸ்தை. அவஸ்தைன்னா அனுபவம். 5 இடத்துல இருந்து வேலை பார்க்குது ஆன்மான்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல. புருவ மத்தி, கண்டம், அப்புறம் இதயம், அப்புறம் தொப்புள், அப்புறம் மூலாதாரம். 5 இடம் வேலை செய்யற இடம். ஆதாரம் சொல்லும் போது மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இதுல இந்த ஆக்ஞையும் மூலாதாரமும் ஒத்து வர மாதிரி தெரியும், மற்றது மணிபூரகம் ஒத்து வர மாதிரி தெரியும். நடுவில் ஒரு 2 ஏரி இறங்குது இல்ல, கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது இல்ல இடம். இதுக்கு மட்டும் இடம் எங்கிருந்து கிடைச்சது? அப்ப ஆன்மா எப்படி கிராஸ்ல போகுதா, எங்க போகுது நீங்க கேட்டுக்கணும்ல. தெரியல, அது மாதிரி கேள்வி கேட்கல நம்ம, அதனால அதை பத்தி சிந்திக்கல நம்ம. ரைட்டா? இப்ப இந்த உடம்புல 2 வழி இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஆன்மாவுக்கு சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம் போறது ஒரு கோடு. மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், சித்தி, ஆக்னி போறது ஒரு கோடு. அப்படி வச்சுக்கலாமா? அப்படிதான் வச்சுக்கணும். தினம் சாப்பிட்டு தூங்குறது, பேசுறது, படிக்கிறதெல்லாம் சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதீதம். யோக பரம்பரைன்னு உட்கார்ந்தீங்கன்னா அந்த பக்கம் கிளப்பி விட்டு தனி ரூட்ல போகுது அது மூலாதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு சாந்தி அடையலாம். அவ்வளவுதான். அது எப்படின்னு போறவங்களுக்கு தான் தெரியும். இது இல்லாம இத கடந்தா 7வது இடம். இது இல்லாம கேவல சாக்கிர சொப்பனம், சாக்கிர சுருத்தி, சாக்கிர துரியம், சாக்கிர துரியாதீதன் ஒண்ணு வருது இல்ல, அது மத்தியால வச்சம்பாங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இது இடம் சொல்லு அப்படின்னா அதுதான் அஜபா நடனம். எது சாக்கிர சாக்கணும், சாக்கிர சொப்பனம், சாக்கிர சுருத்தி, சாக்கிர துரியம், சாக்கிர துரியாதீதன் சொல்றீங்கள, அதுதான் ஒரே இடத்துல இருந்துகிட்டு போறது மேல கீழே. அதுக்கு தான் ஆன்மாவே ஏறும். அதுல உடம்பு அதுல விஷயம் கிடையாது. அப்ப அதை வேணா நாம இதுக்கு கொஞ்சம் இணைச்சி பார்க்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு நான் இணைக்கிறதுக்கு இடம் சொல்றேன். என்ன உடனே நீங்க பெருசா நீங்க படிப்பாளி மாதிரி, யோகி மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இருக்கிறது நீங்க என்னெல்லாம் படிச்சு வச்சுக்கிறீங்களோ அதுக்குள்ள ஓரளவுக்கு எப்படி ஒத்து வர்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது தான் என் வேலை. இதுல நான் பெருசா முழுகின மாதிரியோ இல்லை நீங்க முழுகின மாதிரியோ நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு விஷயம் இவ்வளவு அளவுக்கு வந்துருக்குது, அதுல தெளிவா புரியுதா? தெரிஞ்ச மாதிரி பேசினாங்கன்னா அவங்க பின்னாடி நீங்க போகலாம். அவங்க காசு கட்டாங்கன்னா கொடுத்துட்டு அவங்களை கழுவி மொழி விட்டுன்னு வரலாம். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. விஷயம் இவ்வளவுதான். இதுல இந்த நான் என்று ஒருவன் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளுகிற அந்த இடம் தான் எதுன்னு சொல்றோம்? தாமரை வடிவில் இருக்கிற இடம். அதனால அதுக்கு கமலாலயம்னு பேர். அதனால அதுக்கு புண்டரீகபுரம்னு பேர். அது இந்த உடம்புல ஆன்மாவுக்கான நிரந்தரமான இடம். இந்த சாக்கிரம், சொப்பனம், சுருத்தி, துரியம், துரியாதத்துக்கு மட்டும் இல்ல, அல்லது மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், சுருத்தி, ஆக்னிக்கு மட்டும் இல்ல, இதை தாண்டி ஆன்மாவுக்குன்னு இந்த உடம்புல ஒரு பெர்மனண்டா அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிற ஒரே இடம் இது. நீ அதெல்லாம் வாடகைக்கு போயிட்டு வர இடம் எது? இது மற்றதெல்லாம். இந்த இடத்துல ஆன்மா இருக்கிற அந்த விஷயத்துக்குள்ளதான் ஆன்மாவை வச்சுட்டு கடவுள் இருக்கிறான். அதனால கடவுளுக்கு குகேசன்னு பேர். இந்த கடவுள் எந்த கடவுள்? சகராலயத்தில் ஆன்மாவும் இருக்கிறது, கடவுளும் இருக்கிறார். ஆன்மாவுக்குள்ள மட்டும் இருக்கிறாருன்னு இல்ல, அந்த கமலாலயம் 2 பேருக்கே இடம். அதனாலதான் திருவாரூர் போனா இவங்க 2 பேர் லெவலும் தெரியுதுன்னு போன வாரம் சொன்னேன். போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்ப இந்த திருவாரூர் தான் கமலாலயம். இந்த கமலாலயம் இருக்குல்ல, இந்த நம்ம உடம்புல இருக்கிற தாமரை, அதுதான் கடவுள் இருப்பதனால் அதுக்கு பிரம்மபுரம்.
பிரம்மம்னா கடவுள். பிரம்மன்னு நீங்க திருமால் பிரம்மன்ல ஒரு அது இல்லது. பிரம்மம் அப்படின்னா கடவுளுக்கு ஒரு பேர். உபனிஷத்துல இந்த பேர் தான் கையாளுவாங்க. பிரம்மசூத்திரம் அப்படின்னு கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளுகிற அந்த நூலுக்கு பேர். உபனிஷத்தினுடைய சாரமாக வேதவியாசர் எழுதின நூலுக்கு பிரம்மசூத்திரம்னு பேர். அப்ப பிரம்மம் அப்படின்னா கடவுள்னு பேர். புரியுதா? அந்த கடவுள் வாழுகிற இடம் ஆதலினாலே பிரம்மபுரம். அதனாலதான் அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கையலர் மேய பெருநெறிய பிரம்மாபுரம் அப்படின்னார். அந்த பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை அருநெறிய, அதாவது திருநெறிய ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம், திருநெறிய தமிழ் அப்படின்னு கடைசியா வச்சார். இப்ப இந்த அருநெறி மறை அப்படின்னா என்ன அப்படின்னா, அறிந்து கொள்ளுவதற்கு எளிமையானது இல்லை. எதுல? வேதத்துல நேரா இதுதான் சொல்ற. நீங்க வேதத்தாலையும் தெரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு இல்ல. இப்ப நீங்க ஒரு கதை, சினிமா ஒண்ணு நிறைய எடுக்கிறாங்கல்ல, இதுதான் கதை ஒரு சில படத்துல புரியும், ஒரு சில படத்துல கதை என்னன்னு புரிய மாட்டேங்குது இல்ல. அப்ப என்னன்னு சொல்லுவீங்க, கதை தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறான். அந்த மாதிரி வேதத்துக்கு அவர் பேர் கொடுக்குறாரு, அருநெறிய மறைவல்ல. இதுல என்ன முடிவுன்னு உன்னால நேரா தெரிஞ்சிக்க முடியாது. அந்த தெரிஞ்சிக்க முடியாத விஷயத்துக்கு உரிய அனுபவம் தான் முனியகன் பொய்கை அலர்மேய. பொய்கை அலர்னா என்ன? தாமரை. தாமரை மீது இருக்கிற பிரமாபுரம் மேவிய பெம்மான். அவ்வளவுதான் விஷயம். அப்ப கடவுள் தாமரை என்கிற இதய ஆகாயத்தில் இருக்கிறவன தான் ஒரு பிரமாபுரம் மேவிய பெம்மான். அத கொஞ்சம் கூட எது இல்லாம அசையாமல் தெளிவாக ஒரே விஷயமாக முடிவு கட்டியவன் திருஞான சம்பந்தன். நான் சொல்ற அந்த விஷயம்தான் திருநெறி, திருநெறிய தமிழ் அப்படின்னு அதுக்கு தான் பேர் கொடுக்குறாரு. யாரு? திருஞான சம்பந்தன். இதுக்கு மூல காரணம் திருமூலரும் காரைக்கால் அம்மையாரும் வேத உபநிடதங்கள்ல வர்ற எல்லா விஷயமும் தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம், அதாவது சான்றுகள். இப்ப நீங்க என்ன முடிவு வரணும்? இந்த திரு என்றால் சகராலயம் அல்லது கமலாலயம் அல்லது பிரம்மாபுரம் என்கிற விஷயத்திலேயே இருத்தல். இந்த சாக்கிரம் சோப்பரத்துக்கு போறதில்லை, மூலாதாரத்துக்கு எல்லாம் போறதில்லை, அதுல இருந்தே நீங்க எல்லாத்துக்குள்ளேயும் போறோம். இப்பதான் நமக்கு தெரியுது, இவ்வளவு நாளா சித்தாந்தம் அது இது படித்தோம், சாக்கிரம் சொப்பனத்துல போயிட்டு வர்ற டிராவல் தான் தெரியுது, மூலாதாரம் அது இதுன்னு டிராவல் தான் பேசணும். இப்பதான் தெரியுது இருந்த இடத்துல இருந்து எல்லாத்துக்கும் போறது. அதனாலதான் அதுக்கு திருன்னு பேர். இப்ப நீங்க 6 ஆதாரம் கடக்கிற டிராவல் கிடையாது, சாக்கிரம் சொப்பனங்கிற டிராவல் கிடையாது. இந்த டிராவல்ல மாட்டிக்காம உன் இடத்துல நீ இருந்தாதாம்பா திரு. அப்ப அதுக்குள்ள நம்ம இடத்துலயே நாம இருக்க முடியாம அவஸ்தைப்படுறேன். நமக்குன்னு ஆன்மாவுக்குன்னு பெர்மனண்டான இடம் ஏன் தெரியல? அத ஒண்ணு சாக்கரத்துல இருக்கிறோம், இல்ல சொப்பனத்துல இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். நமக்குன்னு இருக்கிற இடம் ஏன் தெரியல? நான் டிராவல்லே இருக்கிறோம், ஊர் சுத்தியா இருக்கிறோம், அனாதியா இருக்கிறோம், நமக்குன்னு இடம் தெரியல. இடம் தெரிஞ்சாதானே திருவை பத்தி பேச முடியும். அப்ப ஏன் இவங்க ஆதாரம் இந்த அவஸ்தையை பத்தி பேசினவங்க எல்லாம் ஆன்மா இருக்கிற இடத்த பத்தி பேசல? நான் இருக்கிற இடமே அது சொல்றதுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். இது இந்த உடம்ப வச்சு நாம இருக்கிற விஷயத்த பேசுறது. இதுல இருந்தாதான் தமிழ்னு பேர். இந்த திருவுல உள்ள உட்கார்ந்தீங்கன்னா தான் நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஆழ்ந்த அனுபவத்தை பெறுவீர்கள். அதுதான் அமிழ்தல்னு பேர். தகரம் அமிழ்தல், தகரம் இருத்தல். இப்ப தகரம் அமிழ்தல்ங்கிறத வள்ளலார் பேசியிருக்கிறாரு, தகரம் இருத்தல்ங்கிறதையும் அவர் மூலமா நாம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப எங்க பேராசிரியர் சொன்ன விளக்கம் அதுக்கு வேற. நான் சொல்றது பிரிக்கிறது எல்லாம் ஒண்ணுதான், ஆனா அது எந்த மாதிரி விஷயங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நாம இப்ப அதுல தெளிவாகிறோம். புரியுதா? அந்த இடம் தான் நாம பயணப்பட்டு கொண்டிருக்க, இந்த உடம்புல பயணப்பட்டு கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றியது அல்ல. அது
நான் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருந்தால்தான் அந்த உடம்பும் இருக்கும், நான் இருப்பது என்பதாக ஆகும். அந்த இடம் தான் அது. அத நீங்க இப்போ 7வது இடம் தான் அதுவும். ஆனா 6 கடந்து போறது இல்ல. அது அதெல்லாம் கடந்த பிறகு நீ இருக்கிற இடம் தெரிய வருது இல்ல, அந்த இடம் தான் உன்னோட இடம். அது இங்க மேலையும் இல்லை கீழையும் இல்லை, அது நான் என்று சொல்லப்படுகிற அந்த இடமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், ஓஹோ நமக்கு ஏன் பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியம் பாடினாரு, ஏன் வள்ளல் பெருமாள் சிதம்பர ரகசியங்கிறத திருஞான சம்பந்தர் சொன்ன திருநெறியில் ஏன் சொன்னாரு, கடைக்காப்பு அதனால் நீ சொல்லிய உண்மையை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு திருஞான சம்பந்தரை வச்சு வள்ளல் பெருமான் சொல்றார். எனக்கு தெரிஞ்ச ரகசியம் நீ சிதம்பரத்துல 3 மாச குழந்தையா இருக்கும்போது காட்டின, நான் கருவில் இருக்கும்போது எனக்கு உபதேசம் பண்ண, அதை உலகத்துல திருஞான சம்பந்தர் மூலமா எடுத்து சொல்லியிருக்கிற. இந்த 3 சொன்னது ஒரு விஷயம், அதுதான் நான் அனுபவிக்கிற விஷயம், அதுதான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு உள்ள தொடக்கம். இப்போ தெரியுதா மரணமில்லா பெருவாழ்வுனா என்னன்னு? மரம் மாதிரி இருக்கிறது இல்ல, உடம்ப கல்லு மாதிரி ஆக்குறது இல்ல, அந்த ஆதாரத்தை கடக்கிறது அப்படின்லாம் இல்லை. உடம்புக்குள்ள எது நமக்கான இடமோ அந்த இடத்துல கடவுள் இருப்பதையும் அதுல இருந்துகிட்டு அசையாமல் எல்லாவற்றையும் நாம பெறுவதையும் தான் இந்த சிதம்பர ரகசிய அனுபவமாக நமக்கு அமைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறத இந்த திரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை தத்துவ தெளிவா நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வெளி அப்படின்னு பேசுறதுனால ஏதோ ஆன்மா கடவுள் இடத்துக்கு போன உடனே, இந்த உடம்புல தகராலயத்துக்கு போன உடனே ஆன்மாவும் கடவுளும் வேற இல்லைன்னு சொல்லிடலாமா? எப்படி சொல்லலாம்? சங்கரர் சொன்ன மாதிரி சொல்லலாமா? இல்லை எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிறப்பதான், இல்லை இல்லை ஆன்மாவும் கடவுளும் வேற இல்லாத மாதிரி இருக்குது ரெண்டும் அப்படின்னு சொல்லணும். ஆன்மாவும் கடவுளும் வேற இல்லைதான். நானும் அதான் சொல்றேன், சைவ சித்தாந்தியும் அதுதான் சொல்றேன், சங்கரரும் அதுதான் சொல்றார். அதுக்கு அவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம், நான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஆன்மாவும் கடவுளும் வேறு இல்லாமல் பெறுகின்ற முடிவான அனுபவம் தான் தகராலய அனுபவம் அல்லது திருநிலை தனிவெளி என்பதாக சொல்ல வேண்டிய இடத்திற்கு உள்ள மூலமான விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். அதை எப்படி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மான்னு ஒண்ணு இல்லாம போயிடுதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. ஆன்மான்னு ஒண்ணு தனியா இல்லாம கடவுளோட தனியா சொல்ல முடியாத அளவுக்கு சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் ஆன்மாவும் கடவுளும் வேற இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அனுபவம் வேண்டும். அனுபவம் இல்லாதவங்களால அதை சொல்ல முடியாது. அதனால நான் அனுபவிச்சு சொல்றேன் அப்படின்னு முதல்ல சொன்னவர் திருஞான சம்பந்தர். இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நீங்க பேசி பிரயோஜனம் இல்லப்பா, நான் அனுபவிச்சு சொல்றேன் அப்படின்னு முதல்லயே இருமையின் ஒருமையும் அப்படின்னு அதுக்கு தான் அனௌன்ஸ் பண்றார் திருஞான சம்பந்தர். இருமையின் ஒருமை, திருஎழுகூற்று இருக்கையில இருமையின் ஒருமை அப்படின்னு தெளிவா சொல்றார். இப்போ இந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ல இந்த அருள் வெளி பதி வளர் அருட்பெருஞ்சோதியின் ஒரே வெளியை தான் சொல்ல போறார். இந்த ஒரே வெளி கடவுளுக்கு உரிய வெளிதான் அல்லது கடவுள் என்கிற வெளிதான். இந்த வெளி அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். என்ன ஞாபகத்தை கொண்டு வரணும்னா, அது போன வாரம் கேட்டாங்க, ஒளியும் ஒளியுமாக இருப்பது அப்படின்னு நான் சொன்னேன். ஒளியும் ஒளியுமாக இருப்பது அது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. கடவுள் அந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னா ஒளி, அவ்வளவுதானே, லைட். அத சவுண்ட் அப்படிங்கிற ஒளிக்கு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஓங்காரம் என்கிற வெளியில தான் கடவுள் என்கிற ஜோதியை நீங்க அனுபவிக்க முடியும். அதுதான் அருள் வெளி. அதை தாண்டி நீங்க அனுபவிக்கிறது ஒண்ணும் கிடையாது. ஆனா அதை தாண்டி கடவுளுங்கிறது பேசுவோம். அதனாலதான் வளர் அருட்பெருஞ்சோதி. ஆனா அருள் வெளி தான் இந்த ஓங்காரம் என்பதை வச்சுக்கிட்டு, இந்த ஓங்காரம் என்கிற சவுண்ட் ஒலி, அதுக்குள்ள நாம அனுபவிக்கிற அருட்பெருஞ்சோதிங்கிற ஒலி லைட்.
அப்ப ரெண்டும் சேர்ந்ததுதான் நாம அனுபவிக்கிற அருள்வெளி. அதனாலதான் அந்த அருள்வெளியை பதியாக கொண்டு வளர்கிற அருட்பெருஞ்சோதினார். அதுதான் அதோட அடிப்படை. இதுக்கு தான் நான் அழிச்சு ஒரு விஷயம் சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னா, இந்த கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு சொல் அல்லது ஒரு பரம்பொருள் அப்படின்னு ஒரு பொருள், இத பத்தி நீங்க விளக்குறதுல கவனமா இருந்தாதான் நிறைய தத்துவம் வந்தாலும் மயங்க மாட்டீங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளோ கடவுள் இந்த என்ன ஒரு கடவுள் தான், எல்லாம் ஒண்ணுத்துல தான் போகுது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லி ஆகணும் அவங்க நிலவரத்துல. ஆனா அனுபவம் வந்துட்ட பிறகு கட் அண்ட் ரைட்டா சொல்லணுமா இல்லையா, சமரசம் பண்ணிக்காம. அதனாலதான் சுத்தம் ஒரு வார்த்தையை போறார், சமரசம் பண்ணிக்கிங்கப்பான்றார் தாய்மானவர். வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணம். வேதாந்த சித்தாந்த சமரசம் அப்படின்னு சொல்றார். அது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? வேதாந்த சித்தாந்த சமரசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னா அது பழசு கிடையாது, புதுசுன்னு அர்த்தம். ரெண்டு மாவு, உளுத்த மாவு தோசை மாவு தனித்தனியா, வேதாந்தம் ஒரு மாவு, சித்தாந்தம் ஒரு மாவு. இதை ரெண்டையும் கலந்துட்டீங்கன்னா தோசை மாவு இல்லை இட்லி மாவு. ஆனா சமரசம் தானே. அப்புறம் சமரசனா என்னன்னு கேட்பேன். சமரசனா என்னன்னா 1 கிலோ 1 கிலோன்னு கிடையாது, எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, அதான சமரசம். அப்ப சமரசங்கிறது ஒண்ணு கிடையாது இல்ல. அதனாலதான் வள்ளலார் ஏதோ ஒண்ணு கொக்கி இருக்குதுன்னு சுத்தமும் ஒண்ணு போட்டார். சமரச சுத்த சன்மார்க்கம் போட்டார். ஏன் சுத்தங்கிறது போட வேண்டிய வருது அப்படின்னா, அதுல ஒரு தேவை வச்சீங்கன்னா அது வந்து சுத்தமாகாது. தோசை மாவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்குல்ல, இதுல ஏதோ ஒண்ணு அதிகம் உளுந்தோ இல்லது அரிசியோ அதிகமாகணும்ல. இட்லி மாவை விட ஒரு ஒரு நல்ல கை வந்த சமையல்காரருக்கு அது தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாம சுத்தமாவே இருக்கணும். அந்த சமரசங்கிறத தாண்டி அந்த வார்த்தை தேவைப்படுது. வள்ளலார் அதை வைக்கிறார். அந்த மாதிரி கடவுள் அப்படிங்கிறத அவர் வந்து ஆற்றலா, சக்தி பெரிதா, சிவம் பெரிதான்னு பட்டிமன்றம் போடுறாங்கல்ல, அதுக்கு நம்ம தத்துவமா ஆற்றலா ஞானமா? கடவுளை பத்தி இது ஒரு பெரிய விவாதம். தத்துவம் இருக்குன்னு வச்சுங்களேன், சைவ சித்தாந்தம் உள்பட. கடவுளோட குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவர் ஞானி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஞானம் தான் கடவுளோட குணம். அப்பதான் வள்ளலாறு இல்ல அது வந்து கருணை தான் அவரோட குணம் அப்படின்னு அவர் தான் மாத்தினவர். வேற யாரும் எந்த தத்துவமும் கடவுளுக்கு கருணைலாம் சொல்லுவாங்க, அவர் அருளுடையவர் கருணை உடையவர் சொல்லுவாங்க. ஆனா கடவுளை ஞானின்னு சொல்லாம தனிப்பெருங்கருணை அப்படிங்கறத ஒரு தெளிவா அறிமுகப்படுத்தினவர் வள்ளலார். மற்றவங்கெல்லாம் அதை செயல்நிலை குணமா சொல்லியிருப்பாங்க. செயல்நிலைன்னா நமக்கு கடவுள் எப்படிலாம் நமக்கு வேலை பார்க்கிறாரு அப்படிங்கிறது. நீங்க எதை அடைய போறீங்க அப்படின்னு பேசுறப்ப ஞானத்தை அடைய போறோம்னு எல்லாம் சொல்லுவாங்க. தத்துவம் எல்லாம் அதான் சொல்லிடுது. சங்கரர் அதான் சொல்றாரு, கேவல ஞானத்தை நீங்க அடைய போறீங்க அப்படின்பாரு. நீங்க பிரம்ம ஞானத்தை அடைய போறீங்கன்னு நான் ராமானுஜர். சைவ சித்தாந்தத்திலேயே நாம என்ன சொல்லுவோம்? ஞானத்தை அடைங்கன்னா தத்துவம் பேசணும் சொல்லுவாங்க. ஆனா மெய்கண்டார் அத்து விதி அன்பில் தொழு அப்படின்பார். அவர் மெய்கண்டார் சிவஞான போதத்துல அத்து விதி அன்பில் தொழு அப்படின்பார். ஆனா அது தத்துவமா நான் ஆக்கல. எல்லாரும் ஞானத்தை அடையறதான். சைவ சித்தாந்தத்துக்கு தத்துவம் எழுதினவங்களும் சரியை கிரிய யோக ஞானம் தானே. அப்புறம் என்ன வச்சுக்கிறீங்க நீங்க? மெய்கண்டார் எழுதிக்கிறீங்க இல்ல இல்ல. ஆனா சிவபிரகாசம் மட்டும், உமாபதிசிவம் மட்டும் ஞானம் பேசியிருக்காரு. அருள்மணி சிவாச்சாரியார் தான் அதை ஞானத்தை இதுல நிறுத்துறார். எதுல? சரியை கிரிய யோக ஞானத்துல. ஏறக்குறைய உமாபதிசிவமும் ஞானத்துல தான் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துறார். இந்த கருணை அப்படிங்கிறதுக்குள்ள மெய்கண்டார் இருக்கிறார். ஆனா இவங்க அந்த சமய வாக்குவாதத்துல ஞானத்தோடய நிக்கிறாங்க ரெண்டு பேரும். யாரு? அருள்நந்தி சிவமும் உமாபதி சிவமும்.
இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபவம் வர்றப்ப அன்பு தானே நமக்கு நாம முடிவுக்கு வந்தது. சாஸ்திரத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஞானம் தான். அதனாலதான் சாத்திரம் பேசும் சரக்கரைக்கால் கோத்திரம் குலம் உண்டு என்னையா பண்ண போறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அது சாஸ்திரம் அது ஞானத்தை பிடிச்சி வச்சிருந்தா அது அப்படிதான் இருக்கும் கடைசி வரைக்கும். அதுல கொஞ்சம் தெளிவா அதுக்குள்ள போராட்டத்தை நேர பண்ண வேண்டிய நிலைமை சமகால சூழலா வள்ளலாருக்கு வருது. ஆனா நீங்கள மெய்கண்டார் எடுத்தீங்கன்னா அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அவர் அத்து விதி அன்பில் தோழுன்னு தெளிவா பண்ணியிருக்காரு. ஆலயம்தானும் அறம் என தொழுமை அப்படின்னாரு. என்ன ஒண்ணு அதை டைரக்டா கருணைன்னு சொல்லாம இயற்கையா அது பணிவு, பணிமாம் என்றும் பெருமைன்னு நம்ம திருவள்ளுவர் சொல்ற மாதிரி அவர் கொண்டு வந்து நிறுத்துறார். யாரு? மெய்கண்டார். கடவுள் அப்படின்னு பேசும்போது ஞானமா ஆற்றலா அப்படின்னு நீங்க முதல் கட்டம், அதுக்கப்புறம் தான் கருணை. ஆற்றல்னு வர்றது சக்தி, ஞானம்னு வரும்போது சிவம் அப்படின்னு உங்களுக்கு அதை அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. இந்த சக்தி சிவம் அப்படிங்கறத நீங்க உங்களுக்காக தான் பிரிச்சு காட்டியிருக்கிறோம். கடவுளுங்கிறது சக்தி சிவம்னு வேற கிடையாது அப்படின்னு சினிமா எடுத்திருப்போம். அது ரெண்டும் ஒன்னா ஆண் பாதி பெண் பாதின்னு காட்டுவோம், புரியறதுக்கு தான். ஒரே விஷயம் புரியறதுக்கு ஆண் பாதி பெண் பாதின்னு காட்டுவோம். அது உலகத்துல ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது இல்ல. ஆனா உங்களுக்கு கடவுளை காட்டினா ஒத்துக்கிறீங்கல்ல, யாரும் கேள்வி கேட்கல இல்லை. அதனால தான் தீக்காக்காரன் கேள்வி கேட்பான். ஏன்னா உங்களுக்குலாம் அறிவு தான் நான் கேட்பான். விஷயம் என்னன்னா அது ஒரு அடையாளம் தான்பா. அது என்னன்னா கடவுள் ஞானமும் ஆற்றலும் பிரியாத நிலையை உடையவர். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றப்பதான் அருள்நந்தி சிவம் ஒரு டெக்னாலஜி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, சக்திதன் வடிவம் ஏது எண்ணில் தடையில்லா ஞானம் ஆகும். சக்தியோட வடிவம் எதுன்னு கேட்டீங்கன்னா தடையில்லாத ஞானம். தடையில்லாத ஞானம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ஞானம், செய்யறது செயல். இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தாதான் நீ. அப்ப பிரிக்கலாமான்னு கேட்டா பிரிக்க தேவையில்லை அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம். ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம். இந்த ஞானத்தையும் செயலையும் நீங்க ஒரு பரம்பொருளினுடைய தன்மையா, பரம்பொருள் என்பதோட ஒரே விஷயமா பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது கடவுள்ங்கிற ஒரு வெளி, அது எது அப்படின்னு கேட்கிறப்பதான் அதை நாம எதுவா சொல்றோம், வெளி அப்படின்னு வந்துட்டா உங்களுக்கு அதுல என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா, அது அடையாளம் அப்படிங்கிற ஒரு எல்லை வரை வரும். அதுக்குள்ள நீங்க அறிவு அப்படிங்கிறத எதுவா பண்ண முடியாது, அடையாளப்படுத்துற விஷயமா இருக்காது. அப்பதான் உங்களுக்கு ஓங்காரம்ங்கிறத நம்ம நாதாந்தம் அப்படின்னா சொல்லிடுவோம். இந்த ஒரே வெளி தானே, அதுதான் அருள்வெளி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அருள்வெளி தான் என்ன? இப்போ சக்தி தான். இப்ப கடவுள் அதுல சொல்லல, கடவுள் சொன்னாங்களா இல்லையா? சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சொல்றதுக்கு என்ன இருக்குது அதுல? வெளி அப்படிங்கிற வர்றப்போ ஞானம்ங்கிறத பத்திய பேச்சு இப்ப கிடையாது. அதனாலதான் அது வளர்ந்து சொன்னார். அதுக்குள்ள இப்படி தொடர மாதிரி ஒரு விஷயம் இல்லை, இதுக்குள்ள அது இருக்குது. எது? வெளிங்கிறதுக்குள்ள அது இருக்குது. அது ஒரே வெளிதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு வெளி மட்டும்தானா அப்படிங்கிறப்பதான் இல்ல இல்ல அது சிவவெளியா இருக்குது. அது மட்டும் இல்ல, அது தனித்தனி வெளியாகவும் இருக்குது. இப்ப இப்படி இருந்து போனீங்கன்னா தனித்தனி வெளியா இருக்குது, அப்புறம் சிவ வெளியா தெரியுது, அதுக்கப்புறம் அருள் வெளியா தெரியும். அப்படி இருந்து விளக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத எல்லாமாக இருக்கிற வெளி அருள்வெளி, அதுக்கு அடுத்தது சிவவெளி, அதுக்கு அடுத்ததுதான் தனிவெளி. இந்த தனிவெளி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏதோ நான் முதல்ல ஒரு சொன்னேன்ல உங்களுக்கு, மாயைன்னு ஒரு பொருள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வெளி இருக்கு. ஆணவம்னு ஒரு பொருள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வெளி இருக்கு. கர்மான்னு ஒண்ணு இருக்குது, அதுக்குன்னு ஒரு வெளி இருக்குது. ஏன்னா அந்தந்த பொருளும் உண்மை பொருள்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு வெளி இருக்கு. இப்ப கண்ணும் உண்மைதான், காதும் உண்மைதான், வாயும் உண்மைதான், உண்மைதானே? கண்ணுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, வாய்க்குன்னு ஒரு இடம் இருக்குது, காதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது.
அறிவுக்குன்னு ஒரு இடம் இருக்குதா? கண்ணை வச்சும் அறிவு இருக்குது, காதை வச்சும் அறிவு இருக்குது, வாயை வச்சும் அறிவு இருக்குது, நாக்கை வச்சு இருக்குது. இப்ப கண்ணோட இடத்தை தனியா அதுக்குன்னு ஒரு மரியாதையில கொடுக்கணும். ஏன்னா அது இருந்தாதான் உருவமும் நிறமும் தெரியும். நாக்கு இருந்தாதான் சுவை தெரியும். வெறும் கண்ணு மட்டும் இருந்துட்டா சுவை தெரியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல நீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தனித்தனி இடத்தை கொடுக்கறது தான் தனிவெளி. இப்ப தனிவெளினா என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். தனிவெளினா இப்ப அப்படியே தனியா ஒதுக்கி வச்சிருந்தா, இப்ப கண்ணு இருக்குது, கண்ணுக்கு தனியாக இடம் கொடுத்துக்கிறோம். கண்ணுக்குன்னே இடம் கொடுத்துட்டோமா? கண்ணுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. கண்ணுக்குன்னே இடம் தனியா இருக்குதா? நல்லதான் சார் கேக்குறீங்க. கண்ணுக்குன்னு ஒரு இடம் உடம்புல இருக்குது, கண்ணுக்குன்னே இருக்குதா? கண்ணுக்குன்னே இருந்தா என்ன அர்த்தம்? அது கண்ணை தூக்கி தனியா வச்சிட வேண்டியதுதான். இந்த கண்ணுக்குன்னு இடம் இருக்குது, என்னோட சம்பந்தத்துல அது இருக்குது இல்ல. இப்ப அதுக்குன்னு ஒரு இடங்குதா? எனக்கு என்னோட இடமா? என்ன என் இடத்துல அது இருக்குதா? ஒன்னும் புரியல. கண்ணுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, என்னாலதான் அந்த கண்ணு இருக்குது. இப்ப நான் என்ன என் இடம் சொல்லலாமா, அது இடம் சொல்லலாமா? அது இடத்துல நீங்க இல்லையா? அதை வச்சுதான் நான் என் இடம் இருக்குது. அதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு தான் நான் இருக்கணும். நான் என் இடத்துல அது இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் இல்லாம அது இல்லை, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? இதுதான் தனி வெளியில எல்லா வெளிக்குள்ளயும் அந்த வெளி இருக்குதுன்னு அர்த்தம். சாமிக்குன்னு இடம். ஆமா. இப்போ நீங்க இந்த வெளி அப்படிங்கிறது ஆகாயம் சும்மா பொருளுக்கு வச்சுங்க. இந்த வெளி அப்படிங்கிற இடம் ஒரே இடம் சொல்லாதீங்க, அதுக்கு இடம் கொடுத்திருக்கிற ஒரே இடம். கண்ணுக்கு கண்ணு இருக்கிறதுனாலதான் உயிர் இருக்குது, உயிர் இருக்கிறதுனாலதான் கண்ணு வேலை செய்யுது. கண்ணோட இடத்துல உயிர் இருக்குதா, உயிரோட இடத்துல கண்ணு இருக்குதான்னு கேட்டா உயிருக்கு தான் உங்களுக்கு இடம் தெரியாது. உயிர் என்ற ஒரு வியாபகம் இல்லை அப்படின்னா கண்ணுங்கிறது இருக்கிறதா தெரியாது. அப்ப இந்த மாதிரி ஒரே வெளிக்குள்ள அதது இருக்கிற மாதிரி கடவுள் அததுக்கு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறார். அப்பதான் சைவ சித்தாந்தத்தை பேசா வச்சு வள்ளலார் வரைக்கும் கொள்கை வருதுன்றதுல ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு தெளிவா இருக்கும். இப்போ சைவ சித்தாந்த தத்துவம் சொல்லும் போது புளூரலிஸ்டிக் ரியலிசம்னு பேர் அதுக்கு. பாலிதீயிசம், பல்பொருள் உண்மை கொள்கை. சங்கரரை போய் கேட்டீங்கன்னா அவரு மோனிசம், ஒரே பொருள் உண்மை, கடவுளை தவிர எது உண்மை கிடையாது. மற்ற எல்லாம் கண்ணில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அது உண்மை கிடையாது. கடவுள் மட்டும்தான் இறுதியான உண்மை அப்படிங்கிறது சங்கரர். ஆனா இருக்குது, எல்லாம் அதுக்குள்ள இருக்குதுன்னார் ராமானுஜர். அத்தை தின்று அதிலே கிடக்கும், சித்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே இருக்கும், அத்தை தின்று அங்கே இருக்கும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். நம்ம வயிற்றுல புழு பூச்சி வந்ததுன்னா எங்க இருக்கும்? அங்கதானே இருக்கும். நம்ம சாப்பாடு தானே அது சாப்பிடுது அப்படின்றது அவருடைய விளக்கம். எனக்கு தெரியும், அது நம்ம வயிற்றுல வச்சுக்கிற பொருள் கிடையாது, இல்லை அது வெளியேற்றுற பொருள் தானே. நாம் அப்படி சொல்லுவோம், கவலைப்படாத மருந்து கொடுத்துடலாம் அப்படின்போம். அவர் சொல்ற உதாரணம் அது. அதை பத்தி நமக்கு ஒன்றும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, அது தத்துவமா வரும்போது பார்த்துக்கலாம். விஷயம் என்ன அப்படின்னு இப்போ நோய் உங்க குடல்ல புழு இருக்குதுங்கிறது வேற, ஆனா அதுலயே இருக்குமா அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்க மாட்டோம்ல. அது நமக்கு வேண்டாத ஒன்று, அதுவே அடிப்படையான இயல்பான உதாரணமா ஏற்றுக்கிற விஷயம் கிடையாது. அப்படிதான் நம்ம அதை மறுப்போம். யார? ராமானுஜர். நமக்கு இப்ப அது வேலை இல்லை. ஆனா நான் சேர்ந்து இருக்கிற இந்த உடம்புலங்கிறது தெரியாத அளவுக்கு சேர்ந்து இருக்கிறோம்ல. சேர்ந்து இருந்தாலும் ஏன் இடம் அது இடம் சொல்ல முடியாத அளவுக்கு சேர்ந்து இருக்கிறோம். இந்த தன்மை தான் நமக்கு இருக்கிற ஒருமை. இதே மாதிரிதான் நம்ம கடவுளோடையும் சேர போறோம். அதுதான் இருமையின் ஒருமை. எல்லாத்துக்குமே இதான். அதான் அத்திவிதினார் அவர் மெய்கண்டார். இப்போ நாம இருக்கிறோம்
ஆன்மான்னு ஒண்ணு இருக்குது, உலகம்னு ஒண்ணு இருக்குது, இதுக்கெல்லாம் அதெல்லாம் சத்தியம்தான், அதெல்லாம் பொய் கிடையாது அப்படின்னு சொல்றது சைவ சித்தாந்தம். கடவுளும் சத்தியம், உலகமும் சத்தியம், ஆன்மாவும் சத்தியம். இதனால கடவுளை போல இருக்கிற மற்ற பொருள்களையும் உண்மை பொருள்கள் என்று ஏற்றுக்கொள்வதனால சைவ சித்தாந்தத்துக்கு பல பொருள் உண்மை கொள்கை, பல பொருள்களை உண்மை பொருள்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே கொள்கை சைவ சித்தாந்தம். அது மட்டும் இல்லாம அதுக்குரிய சுதந்திரத்தை அது கொடுக்கும். இந்த மாதிரி வேற தத்துவத்தை நீங்க பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் நீங்க மறுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் தனி வெளி. எனக்குன்னு ஒரு வெளி உண்டு, ஆனால் என்னுடைய வெளிய இறைவனுடைய வெளி இல்லாம நான் இல்லை. ஆனா இறைவனுடைய வெளி என்ன கட்டுப்படுத்துற வெளியா இல்லை அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். ஆனா வைணவத்துல அது கிடையாது, அவங்க கட்டுப்படுத்துற வெளிதான். நமக்கு அது கிடையாது. ஒன்னா கடவுள் ஒன்னா புழு பூச்சியெல்லாம் வச்சுக்கிற ஆளா இருக்கலாம், அதை பத்தி நமக்கு கிடையாது. ஆனா சாதாரண மனிதன் இருக்க முடியாது இல்ல. சாதாரணமா எல்லாருக்கும் பொருந்துற உதாரணமா சொன்னாதான் நம்ம அந்த உதாரணத்துக்குள்ள கடவுள் தத்துவத்துக்கான உதாரணமா எடுத்துக்க முடியும். மற்றதெல்லாம் நம்ம கடந்த நிலை உதாரணங்களை எக்ஸம்ஷன் தான் சொல்லணும். அப்படி எனக்கு உரிய இடமும் தனித்தன்மை உடையது. இதனாலதான் தாய்மானவர் என்ன பண்ணாரு, கடவுள்கிட்ட பேசுறார். என்று நீ, அன்று நான், நீ என்னைக்கு அன்னைக்கு நான், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்பார். அதே மாதிரி கடவுள் அனுபவம்னா எனக்கு எப்படி தெரியுமா, அது எனக்கு வரப்போற அனுபவம். ஆனா எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன தெரியல, ஆணவத்தோடு அத்துவிதமானது போல் மெய்ஞான தானுவினோடு அத்துவிதமாவது என்னாலும். நான் ஆணவத்தோட தான் சேர்ந்திருக்கிறேன், இதே மாதிரி கடவுளோட சேரணும். அப்ப என்னுடைய வெளிங்கிறது இப்ப ஆணவ வெளியில இருக்குது. ஆணவ வெளியை கடந்து நான் கடவுள் வெளியில வரணும். இப்ப ஆணவ வெளிக்கும் உண்மை இருக்குது, அதுக்குள்ளேயும் கடவுள் இருக்கலாம். அதனாலதான் அவருக்கு திரோதானன் பேரு. கடவுள் இல்லாமல் ஆணவமும் இல்லை. ஆணவத்துல கடவுள் இருக்கிறாருன்னா அவருக்கு பேரு திரோதான சக்தின்னு பேரு. இப்ப ஏன்னா அதுக்குரிய சுதந்திரத்தை அவர் கொடுக்கணும். கடவுளால முடியாத காரியங்கள்ல அவர் எதையும் அழிக்க முடியாது. கடவுள் எதையும் அழிக்க முடியாது, உங்களை விளங்க வைக்கலாம். இப்ப உங்களை கூப்பிட்டு வந்து நான் சொற்பொழிவு நானா நடத்தினா கேட்பீங்களா? உங்களுக்கு தேவை இருக்கிறதுனால வரீங்க, அவ்வளவுதான். இப்ப ஸ்கூல்ல போறதுன்னா இல்ல நீங்க போகலனாலும் உங்க அப்பா அம்மா அடிச்சு அனுப்புவாங்க. ஆனா இது எப்படின்னா தேவைங்கிறப்ப வந்து புரிஞ்சுக்கிறோம்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு புரியும். நானா புரிய வைக்கிறதுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப இதுக்கு என்ன பேரு தான் கடவுள் நிலவரம். இதுதான் கடவுளோட வேலையே. அவர் அழிக்கிறதும் இல்லை ஆக்கிறதும் இல்லை, உனக்கு புரியறதுக்கு உதவி பண்றாரு. இந்த உதவி பண்ற வேலை தான் கடவுளோட வேலை. என்ன ஒண்ணு ரொம்ப சகிப்பு தன்மையா இருக்கிறாரு, எனக்கெல்லாம் அது கிடையாது, நமக்கெல்லாம் அது கிடையாது. அவருக்கு சகிப்பு தன்மை அதிகம். அதனாலதான் காரைக்கால் அம்மையார் தான் முத அந்த குணத்தையும் கண்டுபிடிச்சாங்க. கடவுளை கண்டுபிடிச்ச நான் முத பார்த்து இவர் இப்படிப்பட்டவர்னு ஒரு உருவம் கொடுத்தாங்கல்ல காரைக்கால் அம்மையார். அவங்க தான் முதல்ல சொல்றாங்க, அவன் தான்ப்பா ரொம்ப அடிமை அப்படிங்கிறாங்க. நாமெல்லாம் கடவுளுக்கு அடிமைன்னு பேசிக்கிறோம், அதெல்லாம் சும்மா பேச்சு. அவன் தான் ரொம்ப அடிமை அப்படின்னாரு. புண்ணிய வளமாம் அடிமை, அவன் தான் ரொம்ப புண்ணியறான் அப்படிங்கிறான். நமக்கு ரொம்ப மோசமா அடிமையா நாம என்னமோ அவனுக்கு அடிமை நினைச்சுக்கிறோம். அவன் தான் நமக்கு நாம எப்படி போனாலும் அந்த அளவுக்கு நம்மளால அடிமை தொழில் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறான் கடவுள் அப்படின்னு கண்டுபிடிச்சது அவங்க தான். புண்ணிய வளம், அதாவது எவ்வளவு குனிஞ்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு அவங்க தான் முதல்ல கடவுளை சொன்னாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்தந்த உரிமையை அது குத்துறான்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க இன்னொன்னையும் சொல்றாங்க, கடவுளுக்கு நாம அடிமை இல்லை, நாம ஆளா இருக்கணும்ன்றாங்க. ஏன்னா அடிமையாவும் நாம ஜெயிக்க முடியாது, ஆளாதல் அப்படிம்பாங்க அவங்க. ஆளாவதுன்னா என்னன்னா அவன் சொல் பேச்சை கேட்கறது. இப்ப நிறைய பேர் பீலா விடுவாங்க, தெரியல நான் அத்தை கீச்சுறேன் இத்தை கீச்சுறேன், அப்புறம் தான் தெரியும் ஆளாவறானா இல்லையானா. அப்ப பார்த்ததும் தெரியும் அவன் தோல் ஆவறானா ஆளாவறானான்ட்டு. இப்ப ஆளாவதுன்னா என்ன அப்படின்னா அதுக்குள்ள நான் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டணும். அதுதான் ஆளுமைன்னு பேரு.
அது இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆள் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அது காரைக்காலம் மேல அதையும் சொல்லிடுறாங்க. இவங்க முதல்லயே இவ்வளவு பிரச்சனைலாம் இருக்குது, இந்த மாதிரி தான் கடவுள் விஷயம், கடவுளை பத்தின விவரத்தை அவங்க தான் கொடுக்குறாங்க. அதாவது வேதம் உபநிடத்துல கடவுளை பத்தி ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிறாங்க. தெளிவா கடவுளை அனுபவிச்சு ஒரு விவரத்தை கொடுத்த ஆளு காரைக்காலம் மேல. அவங்க பட்டயம் தான் நமக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்த பட்டயம்லாம், அதுக்கப்புறம் தான் திருமூலர்லாம். பட்டயம் கடவுளை பத்தி அவர் மின்னல் உருவம் ஜோதி, அவர் நமக்கு ரொம்ப அடிமையா இருந்து, அதாவது அடிமைனா என்ன, ரொம்ப கருணையும் தான் அது, நமக்கு அடிமையா இருக்கிறது அவனுடைய கருணை, என்ன பெரிய அறிவாளி அப்படின்னு அதை சொல்றது. அதுக்கப்புறம் நாம அடிமையா இருக்கிறதால ஆளா இருந்தா போதும், ஏன்னா நமக்கு தான் அவன் அந்த வேலை செய்யறான், நாம என்ன அடிமையாகணும் அப்படிங்கிறதையும் அவங்க தான் அதை நமக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க காரைக்காலமையார். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு உரிய இடம் உண்மைன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு உரிய இடம் உண்மைங்கிறது தான் திருநிலை தனிவெளி. அததான் ஒரு சாரமா நான் என்ன பண்ண தொகுத்து அதுக்கு உள்ளதை அதை அப்பரடிகள் எப்படி கொடுக்கிறாருன்னு சொல்றப்பதான், இல்ல இல்ல இந்த உலகத்துக்குரிய விஷயமா கடவுள் வழிபாட்டை நாம பார்க்கிறோம். கடவுள் வழிபாட்டுல ஏகப்பட்ட கோயிலை பார்க்கிறோம், எல்லா கோயிலும் நம்மளை வச்சுதான் வருது. கடவுள் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோயில் வருது அப்படின்னு நாம சொல்றது எங்க எங்கேயாவது இருக்குதா? திருவண்ணாமலை என்னன்னு சொல்றோம், பெரிய கோயில். அது திருவண்ணாமலை என்ன கோயில்? நெருப்பு. எதுக்கு நெருப்பு? அது உனக்கு எனக்கு நெருப்பா? ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதி தான். எதனால அது வந்தது? இந்த ரெண்டு பேருக்கு வயிற்று ரெண்டு பேரையும் பார்க்க முடியல, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அது காட்டுறதுக்கு வருது. இப்ப கடவுள் அவனை வச்சுதான் அது காட்டுது. கடவுள் இன்னொருவர் காரணமாக தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்ளுகிறதுங்கிறதான் கோயில் வரலாறு. திருவாரூர்ல எத்தனை கடவுள் இருந்தாலும் அத்தனை கடவுளையும் ஒன்ன வச்சு காட்டுறது தான் திருவாரூர். அப்படிதானே போன வாரம் சொன்னேன். திருவாரூர் தான் எல்லா கோயிலுக்கும் தலைமையிடம். மண் தளி ஐம்பூதத்தினுடைய விஷயமா இந்த பிறப்பு, இந்த மண் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்ல, இது சார்ந்த எல்லா கோயிலுக்கும் ஒடுங்குற சிவகலைகள் ஒடுங்குற இடம் திருவாரூர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எங்க ஊர் கோயில வழிபடுறது திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் இருக்கிறார், அவரை மருந்தீஸ்வரரா நான் எப்படி பார்ப்பேன்? எப்படி யாராவது மருந்தீஸ்வரரா பார்க்க தெரியுமா உங்களுக்கு? இப்ப பாக்குறவங்க எப்படி பாக்குறாங்க? இப்ப உள்ள பார்த்துருந்தாங்கல்ல பாடிக்கணும், அவங்க எப்படி பாக்குறாங்க தெரியுமா? சிவவாக்கியர் பார்த்த மாதிரி பாக்குறாங்க, மருந்தீஸ்வரரை பார்க்கல. மருந்தீஸ்வரரை பார்க்கணும்னா வால்மீகியை வச்சு பார்க்கணும். மருந்தீஸ்வரர் எப்ப தெரிவார் உங்களுக்கு? தெரிய மாட்டார். உங்களுக்கு ஈஸ்வரனை எப்படி தெரியும்? உங்க லெவல்ல எந்த அளவுக்கு உங்க ஆன்மா வளர்ந்துருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்க கடவுள். இந்த கடவுளும் நீங்க வந்து நிக்கிற கடவுளையும் அங்க பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? திருவாரூர் பார்க்கலாம். நீங்க ஒரு கடவுள் முன்னாடி போய் நிக்கிறீங்கன்னா ரெண்டு கடவுள் இருக்கிறாங்க. இல்ல, ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள், இன்னொரு அந்த இடத்துல இருக்கிற கடவுள். இந்த ரெண்டு கடவுளும் தான் வேற வேற. மருந்தீஸ்வரர் இருக்கிறாருன்னா மருந்தீஸ்வரராகவே உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுவாரு. ஆனா உங்களுக்கு இருக்கிற கடவுளை நீங்க மருந்தீஸ்வரர் லெவலுக்கு ஏற்றணும். இந்த ரெண்டு கடவுளையும் கொண்டு போய் நீங்க பார்க்கணும்னா திருவாரூர்ல பார்க்கலாம். அதுவும் கடவுள் கிடையாது. அது என்னது? அது மருந்தீஸ்வரருங்கிற கடவுள், உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள். இந்த ரெண்டு கடவுளும் அங்க தெரியுது. அப்ப கடவுள் தெரியுதா? கடவுள் தான் தெரியுது. ஆனா கடவுள் கடவுளா தெரியல. கடவுள் கடவுளா தெரியல, இது இதுவா தெரியுதுன்னா என்ன? இந்த கடவுள் தான் தெரியுது, அந்த கடவுள் கடவுளா தெரியல. இதுதான் இந்த திருநிலை தனிவெளி. மருந்தீஸ்வரருக்கும் ஒரு எல்லை உண்டு, கபாலீஸ்வரருக்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த எல்லா எல்லையும் திருவாரூர்ல ஒடுங்கிடும். ஆனா திருவொற்றியூர் எல்லையும் வராது. இந்த இதுல வராது, இந்த லிஸ்ட்ல அது கிடையாது. திருவொற்றியூர் நீங்களாக மற்ற எல்லா கோயிலும் சிதம்பரத்துல இது திருவாரூர்ல ஒடுங்கிடும். திருவொற்றியூர் எதுலையும் சேராது. அதுக்கு வரியும் கிடையாது, தொரியும் கிடையாது, அது எந்த லிஸ்ட்லையும் வரக்கூடாது அப்படின்னு கடவுளை லிஸ்ட் படம் பக்கநாதர் எழுத்தறியின் பெருமாள் ஆர்டர் போட்டிருக்காரு. அது தனி.
இப்ப திருவாரூர்ல இருக்கிற கடவுள் எல்லா கடவுளும் காட்டுகிற, உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை காட்டுகிற கடவுள். இப்படிதான் திருஞான சம்பந்தரும் திருச்செங்காட்டங்குடியில பார்த்தாரு, மதுரையில பார்த்தாரு, இன்னும் திருமருகல்ல பார்ப்பார். திருமருகல் நிலாவியான திருமருகல் காரணம் தான் இதுல பாக்குறாரு. இதுல திருச்செங்காட்டங்குடி இப்படிலாம் வரலாறு இருக்குது. அப்ப வேற கடவுளை ஏன் அங்க இன்னும் நிறைய பதிகம் இருக்கும். 2 ஊர் சேர்ந்த மாதிரி பாடியிருப்பார்ல, இதெல்லாம் அப்படித்தான். ரெட்டப்புள்ளியார் மாதிரி அது 2 ஊர் சிவபெருமான் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கடவுள் அந்தந்த கடவுள் அந்தந்த கடவுளா இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப கடவுள் நிறைய வருகிறாரு. லட்சக்கணக்கான கடவுளா, லட்சக்கணக்கான பேர்ல கடவுளை எல்லைப்படுத்துறோம். இதை தாண்டி நமக்குள்ள ஒரு லெவல்ல கடவுள் இருக்கிறார். இப்ப கடவுளை வேலை செய்ய வைக்கணும்னா எப்படி வேலை செய்ய வைப்பீங்க? இதுக்கு நடுவில் உங்களால முடியலன்னா திருஞான சம்பந்த பாட்டை பாடி வேலை செய்ய வைக்கணும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு தகுதியை வளர்த்துருவாங்க. இதெல்லாம் நல்லா நடந்தாதான் நீங்க திருமுறை ஓதனா பலன் கிடைக்கும். திருமுறை ஓதனா பலன் இல்லாம இல்ல. நான் தான் சொல்லணும் அடிக்கடி, நானும் பாம்பன் சாமி சண்முகோசம் படிப்பேன். பாம்பன் சாமி அடியாருங்கிற பேர்ல இருக்கிறவங்க சண்முகோசம் படிப்பான். ஒரே மேட்டருக்கு தான். யார் ஜெயிப்பான்? எது கொள்கையோ அதை ஜெயிக்க நிற்பாங்க. அதனால நீங்க பாராயணங்கிறது எதிரியும் படிக்கிறீங்க, நீங்களும் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் யாருன்னு. அப்ப கடவுள்ங்கிறது யாருன்னு அங்க தெரியுது இல்ல? அது மாதிரிதான் திருவாரூர் கடவுள். 2 பேர் ஒரே பிரச்சனையில ஒரு கோர்ட்டுக்கு 2 பேர் போறாங்கப்பா. அவனும் சண்முகோசம் படிக்கிறான், இவனும் சண்முகோசம் படிக்கிறான். பாம்பன் சாமினா இந்த காலத்து ஜட்ஜி மாதிரி ஆர்டர் போடுவார். இந்த காலத்து ஜட்ஜி தான் 2 பேருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஜட்ஜி போட்டு இருப்பாங்க. அவர் அப்படி கிடையாது இல்ல. அவர் எப்படி போடுவாரு? ஒண்ணுதானே கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆள் தான் திருவாரூர் கடவுள். நீங்க உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கும், நீங்க வச்சிட்டு இருக்கிற உங்க ஊர் கடவுள் ஒண்ணு இருக்கும். நீங்க போய் அங்க நின்னா அவர் என்ன பண்ணுவாரு? கடவுளா இருப்பார். ஆனா உங்க 2 பேரை வச்சுதான் அந்த கடவுள். அப்ப கடவுளுங்கிற பேர்ல நீங்க பார்க்கணும்னா தகராளி சிதம்பரத்துக்கு வரணும். திருவாரூருக்கு புறப்பட்டு மறுபடியும் சிதம்பரம் வந்தாதான் கடவுள்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அதுதான் ரகசியம். அப்ப அதை எதுவா காட்டுறாங்க? வெளியா காட்டுறாங்க. இப்ப கடவுளுங்கிற திருவாரூர் லிங்கம் போய் வெளியா மாறுது. அப்ப இதான் அருள்வெளி. அந்த லிங்கம்ங்கிறது அந்தந்த வெளி. அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்தந்த உண்மையில நிக்க வைக்கிறது திருநிலை தனிவெளி. அதை முடிவா தொகுத்து காட்டினா கந்தகோட்டம். அதுதான் கந்தகோட்டம் முருகன் மாதிரி. ஒரு பக்கம் கடவுள், கடவுளுக்கு இடது பக்கம் ஒண்ணு, வலது பக்கம் ஒண்ணு. வலது பக்கம் ஆன்மா, இடது பக்கம் எது சக்தி. அதான் உலகம். அதாவது நமக்கு பதி பசு பாசம் இதை காட்டுற ஒரே மூர்த்தம் எது? தெய்வயானையும் வள்ளியுமாக இருக்கிற முருகன். நீங்க சைவ சித்தாந்த முருகன்ல இருக்குதா சிவன்ல இருக்குதான்னு கேட்டா முருகன்ல தான் இருக்கு. ஒரு பக்கம் பசு, இன்னொரு பக்கம் பதி, இன்னொரு பக்கம் பாசம். நீங்க பாசம் உடனே ஆணவத்தை ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அதுல மாயை ஞாபகம், அதான் அருள் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு வாழ வைக்குது. அப்போ இந்த மாதிரி கடவுளை வைக்கிறதான் உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் அப்படின்னார் திருநாவுக்கரசர். ஒரு பக்கம் உருவம், ஒரு பக்கம் உயிர், நடுவுல கடவுள். இதுதான் தொகுத்து சொல்லுகிற, அதாவது முடிவா எத்தனை வெளி இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெளி உலகம், ஒரு வெளி ஆன்மா, ஒரு வெளி கடவுள் அப்படின்னு ஒரு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அந்த 3ஆ காட்டுறது. அதுதான் திருநிலை தனிவெளி. இதுக்கப்புறம் அதை 2ஆ காட்டணும். அதுதான் சிவவெளி. அதுக்கப்புறம் தான் அருள்வெளி. அதான் சிதம்பர ரகசியம். இப்படிதான் நீங்க அதுக்குள்ள அந்த வெளியை புரிஞ்சுக்கணும். அது தொடர்ந்து நாம அடுத்த வாரம் இதுக்கு அப்புறம் அப்படியே சிவவெளிக்கு அடுத்த வாரம் இதை தொடர்ந்து நாம சிந்திப்பதற்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி.